ஹாய் ஹலோ அவாரியுங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம அர்த்தநாரீஸ்வரா கார்டனில் ஒரு பழச்செடியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அது என்ன பழச்செடின்னு நம்ம பார்க்கலாம். அப்படியே நம்ம தோட்டத்தையும் ஒரு வீடியோ பார்த்துட்டு வந்துடலாம். ஓவரால் அப்படியே ஒரு சுற்றி பார்த்துட்டு வாங்க நம்ம அர்த்தநாரீஸ்வரா கார்டனுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பழச்செடியோட பேர் புஷ் ஆரஞ்சு. இன்றைக்கி நம்ம புஷ் ஆரஞ்சு செடியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இதில் செடி ஃபுல்லாகவும் பழம் இருந்ததுங்க, எல்லாமே கொட்டிடுச்சு. இப்போதைக்கு இதில் ஒரு 3 பழம் தான் இருக்குது. சரி, அந்த 3 பழத்தை வச்சு அப்படியே சும்மா ஒரு வீடியோ எடுத்தாச்சு. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கார்டன் இருக்குது. இதுக்குள்ளே நிறைய நமக்கு பூச்செடியும் பழச்செடியும் இருக்குது. புது வகையான பழச்செடிகள் நிறைய இருக்குது. நம்ம சேனலில் இனிமேல் நிறைய வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும், தொடர்ந்து பாருங்கள். அந்த பக்கம் பார்த்திங்கன்னா லவ் பேர்ட்ஸ் கூண்டு இருக்குது. லவ் பேர்ட்ஸ் கத்துது. நான் மியூட்டில் வச்சுருக்கிறதால உங்களுக்கு கேட்காது. லவ் பேர்ட்ஸ் கூண்டு இருக்குது. புஷ் ஆரஞ்சுன்னு இதுக்கு இன்னொரு பேர் டேபிள் லெமன் சொல்லுவாங்க. இதுக்கு ஏன் டேபிள் லெமன் சொன்னிங்கன்னா, புளிப்பு பயங்கரமாக லெமனில் இருக்கிற அளவுக்கு இதில் புளிப்பு இருக்கும். ஒரு 2 பழம் இருந்தால் போதும், ஒரு 2 பேருக்கு ஜூஸ் போட்டு எடுத்துடலாங்க. அந்த அளவுக்கு புளிப்பாக இருக்கும். லெமனோட புளிப்பும் அந்த ஆரஞ்சோட ஸ்மெல்லும் இருக்கிறதால தான் இதுக்கு புஷ் ஆரஞ்சு அப்படி இல்லைனா டேபிள் லெமன் அப்படி சொல்கிறாங்க. ஒரு சின்ன பாட்டிலே வச்சு வளர்த்துடலாங்க. அதனால் இது இன்னொன்று என்னென்னா, இது வந்து வாஸ்து பிளான்ட்டாகவும் இப்போ வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படின்னா வாசலில் வச்சு விட்டுடுறாங்க. வச்சு விட்டுட்டாங்கன்னா இது வந்து இப்போ சீசனே கிடையாது. எல்லா டைம்லேயும் காயும் பழமும் இருந்துக்கிட்டே இருக்கும். பூ காய் பழம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் காய்ச்சிக்கிட்டே இருக்கும். நிறைய இருக்கும் பழம் பார்க்குறதுக்கு. இப்போ திடீர்னு பார்க்குறவங்களுக்கு நம்ம வீட்டை விட இந்த மரத்து மேலே தான் முதல்ல கண்ணு போகும், நிறைய பழம் இருக்குன்றதால. அப்போ வந்து அந்த திருஷ்டின்றது பட்டு போய்டுன்றதுக்காக இந்த செடியை வந்து நிறைய பேர் இப்போ வாஸ்து பிளான்ட்டாக வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து சிட்ரஸ் பிளான்ட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய வெயிலில் தாங்க வைக்கணும். வெயிலில் வச்சா தான் நிறைய பூ பூக்கும், காய் காய்க்கும். மண்கலவன் பார்த்திங்கன்னா செம்மண், கொக்கோ பித்து, 8 வகை புண்ணாக்கு, ஆட்டு எரு, அப்புறம் மக்கின இலை கம்போஸ்ட்டு, போன் மீல், முட்டை ஓடு அந்த தூள், இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி தாங்க மண்கலவை வச்சுருக்கேன். நல்லா வெயிலில் வச்சு விட்டுட்டு இந்த பழம் காய்ச்சி அறுவடை பண்ண பிறகு உடனே ஒரு ப்ரூனிங் பண்ணிவிட்டு கொஞ்சம் உரம் கொடுத்து விட்டுறணுங்க. உரம் கொடுத்து விட்டுட்டோம்னா உடனே திரும்ப புது தளிர் எடுத்து திரும்ப பூ வச்சு காய்ச்சிக்கிட்டே இருக்குங்க. இதுக்கு சீசன்லாம் கிடையவே கிடையாது, காய் வச்சிக்கிட்டே இருக்கும். இது ஃபுல்லாகவே காய் இருந்த இடம் தாங்க. காயெல்லாம் எடுத்தாச்சு, கொட்டிடுச்சு. அதெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு உரம் கொடுக்கணும். இன்னும் கட் பண்ணல நான். இதில் வந்து பூச்சி தொல்லைன்னு பார்த்திங்கன்னா சிட்ரஸ் பூச்சி வரும் பாருங்கள், ஒரு பச்சை கலரில் புழு மாதிரி. அந்த புழு மட்டும்தாங்க வரும். அது மட்டும் நம்ம பார்த்து அடிக்கடி கையாலே கூட எடுத்து போட்டுடலாம். நசுக்கி போட்டுறணும். செடியை அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். அது இலையை ஃபுல்லாக சாப்பிட்ரும். அது மட்டும்தாங்க இதில் இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை. வேறு இதில் அதிகம் பூச்சி தொல்லை எதுவும் இருக்காதுங்க. 15 days ஒன்ஸ் உரம் மட்டும் கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா இதில் வருஷம் ஃபுல்லாகவும் நம்ம பழம் எடுத்துக்கிட்டே இருக்கலாங்க. இதில் இன்னொன்று பார்த்திங்கன்னா, இது வந்து பழைய வெரைட்டிங்க. அப்போ பழைய வெரைட்டிலாம் பார்த்திங்கன்னா புளிப்பு தான் வந்தது. இந்த பக்கம் பாருங்களேன், இந்த பக்கம் ஃபுல்லாக மீன் தொட்டி இருக்குது. மீன் தொட்டியில் கப்பீஸ் மீனுங்க இருக்குது. இது அப்புறம் உங்களுக்கு ஒரு வீடியோவாக நான் காட்டுறேன். முன்னெல்லாம் புளிப்பு ஸ்வீட் ஆரஞ்சு இருந்தது. இப்போ வந்து நியூ வெரைட்டி இனிப்பு ஸ்வீட் ஆரஞ்சும் வந்திருக்குங்க. அது எப்படின்னா 80% வந்து இனிப்பும் 20% வந்து புளிப்பும் இருக்குங்க. அது அப்படியே நம்ம வெறும் வாயாலே சாப்பிட்லாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த செடியும் நம்மள்ட்ட இருக்குது. அது அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அந்த செடியை காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குங்களா? தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துக்கிட்டே இருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.